வணக்கம் மக்களே, மின் கட்டண முறையில் சில முக்கியமான திடீர் மாற்றங்கள் மற்றும் அறிவிப்புகளை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவை என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாப்பியான நியூஸ்னு கூட சொல்லலாம். அவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் பொதுவாகவே மின் மீட்டர் கணக்கீடு அப்படின்றது தான் அமலில் இருக்கு. 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு மின் கணக்கீட்டாளர்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பில் பண்ணி கொடுப்பாங்க. அது மூலமா நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இப்படி பில்லிங் பண்றதுல சில குறைபாடுகள் இருக்கிறதாகவும் இதனால நுகர்வோர்களுக்கு அதிகப்படியான மின் கட்டணம் இந்த டைம் பதிவாகி உள்ளதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு. எங்க வீட்லயுமே இந்த டைம் வந்துட்டு மின் கட்டணம் அப்படின்றது போன முறையை விட அதிகமாக தான் வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த முறை வந்து அதிகப்படியான கட்டணம் வந்திருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தாவேக அரசு பொறுப்பேற்றதுமே 200 யூனிட் இலவச மின்சாரமானது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் 500 யூனிட்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் தான் ஃப்ரீ அப்படின்றதும் சொல்லப்பட்டிருந்த நிலையில் 500 யூனிட்குள்ள வரவங்களுக்கு 200 யூனிட் மட்டும் இல்லாமல் பர் யூனிட்க்கு இவ்வளோ அப்படின்றதையும் சார்ஜஸையும் சொல்லியிருந்தாங்க. 500 யூனிட்க்கு போடும் போது உங்களுக்கு டபுள் மடங்கு ஆகும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இப்போ நிறைய மக்களிடமிருந்து புகார்கள் எங்களுக்கு வந்து அதிகப்படியான மின் கணக்கீடு கட்டணம் வருது அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. வழக்கமாகவே வெயில் காலத்துல மின்சார பயன்பாடு அப்படின்றது அதிகரிக்கப்பட்டாலும் மின் கட்டணம் உயர்வது வழக்கம் தான். ஆனா அதையும் தாண்டி இப்ப அதிக அளவுல வந்து இந்த மின் கட்டணம் அப்படின்றது வந்திருக்கு. இதற்காக தான் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மின்சாரத்துறையின் சில பிரிவுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் அசாதாரணமான பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மீட்டர் கணக்கீடு அல்லது பில்லிங் செயல்முறைகளில் ஏற்பட்ட குறைபாடுகளால் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு தவறான மற்றும் அதிகப்படியான மின் கட்டணங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. மின் வாரிய அதிகாரிகளால் மதிப்பீட்டின் அடிப்படை கள ஆய்வு முறையாக மேற்கொள்ளப்படவில்லை. தமிழகத்தில் மின்னியல் பகிர்மான வட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் தலைமை அலுவலகம் தொடர்ந்து வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களின் படியும் சரியான மதிப்பு செய்யவும் தவறான பதிவுகளை தவிர்க்கவும் நுகர்வோர் திருப்தியை உறுதி செய்யவும் வேண்டிய நிலையில் இன்னும் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டுட்டே தான் வந்துட்டு இருக்கு. இதற்கு மின்வார அதிகாரிகள் தங்களது கடமைகளை முறையாக செய்திருந்தால் இந்த பிரச்சனையை ஆரம்ப நிலையிலேயே தவிர்த்திருக்கலாம். அதன்படி ஒவ்வொரு பிரிவிலும் திடீர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். கடமையில் அலட்சியம் காட்டும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது தேவையான ஒழுங்கு நடவடிக்கை உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மேற்பார்வை பொறியாளர்கள் தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலர்கள் சரியான முறையில் பணி செய்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் புகார்கள் அளிக்கணும், உங்களுக்கு வந்து ரீடிங் எடுக்கிறவங்க கரெக்டாக எடுக்கிறதுல நான் வீட்டிலே இல்லை, எனக்கு மின் கட்டணம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உடனே நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புகாரை தெரிவிக்கலாம். இதற்கான தமிழ்நாடு முழுவதும் 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9498794987 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புகாரை கருத்துக்களை தெரிவிக்கலாம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. மேலும் அரசாங்கம் சார்ந்த வங்கி, ஆதார் அப்டேட், பேன் கார்டு அப்டேட், ரேஷன் கார்டு அப்டேட் அனைத்து விதமான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.